அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மத்தி மீன் வச்சுட்டு ஒரு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக நான் இங்கே ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி, அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம், அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கங்க. இனி 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதுவும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்ல எண்ணெயிலே கடந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இனி அடுத்ததாக மசாலா தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபியில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்திக்க கூடாதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரம்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற மத்தி மீன் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ மீன் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக தான் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும், அப்போதான் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனி ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழிஞ்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இப்போ நம்ம இந்த மீன் எல்லாத்தையுமே ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாங்க. குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இது நல்லா திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சு இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பரான மத்தி தொக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்து கூட வச்சு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.